வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு. செஞ்சிலுவை சங்கத்திடம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்தியுள்ள விடயம். சீன கப்பலை தொடர்ந்து இலங்கைக்கு நகர் விடுத்துள்ள இந்திய கப்பல்கள். மஹிந்த மீது ISIS தாக்குதல் அபாயம், அரசாங்கம் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. மீண்டும் முல்லைத்தீவுக்கு அழைத்து வரப்பட்ட 103 மியன்மார் அகதிகள். மட்டக்களப்பில் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல், கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். வடமாகாணத்தில் மக்களுக்கு சேவை செய்வதென்பதும் சவாலாக உள்ளதாக ஆளுநர் தெரிவித்தார். யாழில் கரையொதுங்கியுள்ள மர்ம படகு. பாகிஸ்தானில் மீண்டும் வெடித்த வன்முறை, பயங்கரவாதிகளின் தாக்குதலில் 16 பேர் பலி. இஸ்ரேலுக்கு எதிரானவர்களுக்கு இதுதான் கதி, கட்ஸ் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. இதுவே தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை புதிய அரசியலமைப்பின் ஊடாக நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் எவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் இன மற்றும் மதவாதத்துக்கு எதிராக செயல்படுகின்றோம். நாம் அவ்வாறு செயல்படுவோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் உள்ளது. அதேவேளை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக எமது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளோம். அந்த வகையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பான யோசனையை புதிய அரசியல் அமைப்பில் உள்ளடக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதேவேளை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளவற்றை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்துள்ள அவர், பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வேண்டும், மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மக்கள் இப்போது கோருகின்றமை தெளிவான விடயம் என தெரிவித்துள்ளார். எமது அன்புக்குரியவர்களை இழந்து நாம் வெகுவாக துன்பப்படுகிறோம் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், ஆகவே காணாமல் போனோருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிவதற்கு அவர்கள் உதவ வேண்டும் என்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையின் முதல் முறையாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஏற்பாட்டில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான தேசிய மாநாடு கடந்த 12ஆம் 13ஆம் திகதிகளில் கொழும்பில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் நாடளாவிய ரீதியில் வெவ்வேறு மாகாணங்களைச் சேர்ந்த மாறுபட்ட சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 51 குடும்பத்தினர் பங்கேற்றிருந்தனர். இம்மாநாடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக கலந்துரையாடுவதற்கும் தமது அன்புக்குரியவர்களை தேடும் செயல்முறையில் தாம் முகங்கொடுத்திருக்கும் நெருக்கடிகள் மற்றும் சவால்கள் பற்றி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதற்குமான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட குடும்ப உறுப்பினர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறியும் நோக்கிலும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய நோக்கங்களுக்காகவும் நிறுவப்பட்டு தற்போது இயங்கு நிலையில் இருக்கும் கட்டமைப்புகளின் செயற்பாடுகள், அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் அடையப்பட வேண்டிய முன்னேற்றங்கள் என்பன பற்றியும் இந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது எமது அன்புக்குரியவர்களை இழந்து நாம் வெகுவாக துன்பப்படுகிறோம் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், காணாமல் போனோருக்கு என்ன நேர்ந்தது என்பதை கண்டறிவதற்கு உதவ வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வலியுறுத்தினர். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அபிராஜ் மற்றும் பாய்ஃபப் ஆகிய 2 கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து இந்த 2 இந்திய கப்பல்களும் காலி துறைமுகத்தை நோக்கி பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் நவ்தேவ் சிங் ஜோகல் மற்றும் கமாண்டர் சுஜித் இலங்கை கடலோர காவல்படையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய உயரதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது தீயை அணைத்தல் மற்றும் சேதத்தை கட்டுப்படுத்தல், கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுதல் போன்றவற்றில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சவால்கள் போன்றவற்றின் பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. மேலும் இலங்கை கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு கப்பலுக்குள் பிரவேசித்து அதன் உட்புறத்தை அவதானிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
அத்துடன் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் இலங்கை கடலோர காவல்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இந்த விஜயங்கள் வெளிப்படுத்துவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்த 2 இந்திய கப்பல்களும் டிசம்பர் 27 நாட்டை விட்டு புறப்பட உள்ளன. இதேவேளை சீனாவிற்கு சொந்தமான பீசார்க் என்ற மருத்துவமனை கப்பல் ஒன்று நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ISIS தாக்குதல் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயும் குழுவிற்கு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து இராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்பிற்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரும் நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மாத்திரமே நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படையினரின் பாதுகாப்பு நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்களை மாத்திரம் அதற்கென ஈடுபடுத்தவுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த 17 நாடாளுமன்றத்திலும் அறிவித்திருந்தார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் மீள பெறப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் முல்லைத்தீவு கடற்றொழிலாளர்களினால் கடலில் மீட்கப்பட்ட மியன்மார் நாட்டு அகதிகள் 103 பேர் முல்லைத்தீவு கேப்பாய்ப்புலவு விமானப்படை தள முகாமில் தடுத்து வைக்கப்படுவதற்காக அங்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த பயணிகள் நேற்று மாலை 5 மணியளவில் படை முகாமிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும். இவர்களை மிரிகானாவில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைப்பதற்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அதன் பிரகாரம் இவர்களை மிரிகானாவுக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் திருகோணமலையிலிருந்து அங்கு செல்வதற்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டனர். எனினும் மிரிகான தடுப்பு முகாமில் அவர்களை வைத்து பேணுவதற்கான வசதிகள் உரிய நிதி ஏற்பாடுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டதனால் அவர்கள் இடைவெளியில் திருப்பி திருகோணமலைக்கு கூட்டி வரப்பட்டு திருகோணமலை யமாலியா பாடசாலையில் தொடர்ந்து தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மீண்டும் நேற்று காலையில் அவர்கள் 2 பேருந்துகளில் ஏற்றப்பட்டு மிரிகானாவுக்கு என அழைத்துச் செல்லப்பட்டனர். இடைவெளியில் மிகுந்தலை கவரண பகுதியில் அவர்கள் பயணித்த பேருந்துகள் இடைநிறுத்தப்பட்டன. மிரிகானாவுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டாம் என்ற உத்தரவு பேருந்து பொறுப்பாளர்களுக்கு கிடைத்தது. இதனையடுத்து திருகோணமலை துறைமுக போலீசார் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் நேற்று முற்பகல் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கேப்பாய்ப்புலவு விமான படைத்தள கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கான உத்தரவை பெற்றார். அந்த உத்தரவு பத்திரம் நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிள் மூலம் எடுத்து வரப்பட்டு கவரண பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகதிகளின் பேருந்துகளின் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனையடுத்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கேப்பாய்ப்புலவு விமான படைத்தள முகாமில் தடுத்து வைப்பதற்காக அந்த படைத்தள முகாம் கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கு அவர்கள் நேற்று மாலை அழைத்து வரப்பட்டனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் உத்தியோகத்தர்களால் நேற்று செயலகத்தின் முன்னால் நடத்தப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி குரலை பெற்று வாழைச்சேனை பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் கிராம உத்தியோகத்தர் கடமை நிமித்தம் தனது பிரதேசத்திற்கு சென்று வரும்போது சில நபர்களினால் தாக்கப்பட்டதை அடுத்து அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களை போலீசார் கைது செய்யவில்லை எனவும் இந்த தாக்குதலை கண்டித்து போலீசார் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் கோரி பிரதேச செயலக உத்தியோகத்தர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வாழைச்சேனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வசந்த பண்டார அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். அத்தோடு போராட்டக்காரர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடமும் பிரதேச செயலாளரிடமும் மனு ஒன்றை கையளித்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு சில அதிகாரிகளை வைத்துக் கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதென்பதும் மிகச் சவாலான விடயம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கராச்சி பிரதேச செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
வடக்கு மாகாண ஆளுநர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சி மாவட்ட செயலராக நான் பணியாற்றிய போது இறுதிக்கட்ட போர் ஆரம்பமானது. இந்த மாவட்ட மக்களுடன் நானும் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டியிருந்தது. அப்படியானதொரு மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்பதில் பெருமகிழ்வடைகின்றேன். எந்த வசதிகளும் இல்லாமல் அன்று எமது பணிக்காலம் இருந்தது. ஆனாலும் மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்கியிருந்தோம். இன்றைய இளையோர்களிடம் மற்றவர்களை மதிக்கும், உதவி செய்யும் பண்புகளை காண முடியவில்லை. தவறு செய்பவர்களை தட்டி கேட்க முடியாத நிலைமை இருக்கின்றது. வீதிகளில் குப்பை போடுகின்றோம். வெள்ளம் வடிந்தோடும் வாய்க்கால்களை ஆக்கிரமித்து கட்டடங்களை கட்டுகிறோம். ஒழுக்கமில்லாத சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டு போகிறோம். மிக கவலையாக இருக்கிறது. விழா மண்டபத்தை இந்த பிரதேச செயலக அலுவலர்களை அதிகமாக நிரப்பிக் கொண்டிருப்பதாக பிரதேச செயலரும் மாவட்ட செயலரும் என்னிடம் சொன்னார்கள். உண்மையில் வேதனையாக இருக்கிறது. இதேவேளை வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு அதிகாரிக்கு தொலைபேசியில் அழைப்பெடுத்து ஆசிரியர்களின் இடமாற்றம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை சாதகமாக அணுகுமாறு கூறிவிட்டு அவர்களை அவரிடம் அனுப்பினேன். அந்த அதிகாரி தனது அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு ஆசிரியர்களை இரவு 7 மணிக்குத்தான் அலுவலகத்தில் சந்தித்திருக்கிறார். ஆசிரியர்களை மிக மோசமான முறையில் பேசி திருப்பி அனுப்பியிருக்கிறார். இவ்வாறான அலுவலர்கள் எமது மாகாணத்தில் எனக்கு கீழ் இருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் போது வெட்கமாக இருக்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 5ஆம் பனியடி கடற்கரை பகுதியில் படகு ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகு நேற்று காலை கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், குறித்த படகு ஆட்கள் யாருமற்று கடலில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு உடன் தகவல் கொடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சங்க சமாச தலைவர் மற்றும் காவல்துறையினர் படகை பார்வையிட்டதுடன் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளுக்கும் தகவலை தெரியப்படுத்தினர். தொடர்வது பன்னாட்டுச் செய்தி. பாகிஸ்தானின் பதற்றம் நிறைந்த கைபர் பக்துன்பா மாகாணத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 16 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை ஒட்டிய தெற்கு பஜிரிஸ்தான் மாவட்டத்தில் உள்ள இராணுவ சாவடியில் பயங்கரவாதிகள் நேற்று முன்தினம் அதிகாலை இந்த தாக்குதலை நடத்தினர். இந்த தாக்குதலில் 16 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 8 பேர் காயமடைந்துள்ளனர். கடந்த சில மாதங்களில் பயங்கரவாதிகள் நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களில் இதுவும் ஒன்றாகும். இதே மாவட்டத்தில் 2 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்று 2 நாட்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலுக்கு எதிராக யார் கையை உயர்த்தினாலும் அவர்களின் கை துண்டிக்கப்படும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் எச்சரித்துள்ளார். ஈரான் ஆதரவு பெற்று கவுதி அமைப்பு இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் கட்ஸின் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த நாட்களில் கவுதி பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசி வருகிறது. அவர்களுக்கு நான் ஒரு தெளிவான செய்தியை தெரிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் கமாஸை தோற்கடித்து விட்டோம், கிஸ்புல்லாவை தோற்கடித்தோம், ஈரானில் பாதுகாப்பு கட்டமைப்புகளையும் சிதைத்துள்ளதுடன் சிரியாவில் அசாத் ஆட்சியையும் அகற்றிவிட்டோம். தற்போது யேமனில் கடைசியாக இருக்கும் கவுதி பயங்கரவாத அமைப்பையும் கடுமையாக தாக்குவோம். நாங்கள் கவுதிகளின் மூலோபாய உள்கட்டமைப்பை தாக்கி அதன் தலைவர்களின் தலைகளை துண்டிப்போம். இஸ்ரேலுக்கு எதிராக யார் கையை உயர்த்தினாலும் அவர்களின் கை துண்டிக்கப்படும். மேலும் IDFின் நீண்ட கை அவர்களை தாக்கியளிக்கும் என்றார். இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.